அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அறிந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மின்பிறப்பாக்கி ஒன்று செயலிழந்துள்ளது. மீத்தோட்டமுள்ள குப்பை மேட்டில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27 அதிகரித்துள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் விசேட நிபுணர் குழு ஒன்று மீத்தோட்டமுல்லையில் ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளது. தெற்கு அதிவேக வீதியில் ஒரு நாளில் 21 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். மீத்தோட்டமுள்ள குப்பை மேட்டிலிருந்து மற்றொரு சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. முப்படையினரின் மீட்பு பணிகளின் போது குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27 அதிகரித்துள்ளது. குப்பை மேடு சரிந்து விழுந்ததில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்து 27 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். மீட்கப்பட்ட சடலங்கள் தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரேத பரிசோதனையின் பின்னர் 10 பேரின் இறுதிக்கிரியைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மீத்தோட்டமுள்ள குப்பை மேடு சரிந்து விழுந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்கு பேராதனை பல்கலைக்கழகத்தின் நிபுணர் குழு ஒன்று இன்று ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவிற்கமைய இந்த குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உப்புல் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தின் புவி சரிதவியல், விவசாய விஞ்ஞானம் உள்ளிட்ட பல பீடங்களை சேர்ந்த பேராசிரியர்கள் அடங்கிய குழுவினரே மீத்தோட்டமுள்ள பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மீத்தோட்டமுள்ள பகுதி கழிவகற்றுவதற்கு உகந்த இடமில்லை என்பது ஆய்வுகளின் ஆரம்ப கட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் விவசாய பொறியியல் பீடத்தின் கலாநிதியும் நிபுணர் குழுவின் உறுப்பினருமான AK கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக குப்பைகளை சேகரித்தமையால் குறித்த பகுதியின் நிலக்கீழ் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தொடர்ச்சியாக குப்பைகளை சேகரித்தமையால் குறித்த பகுதியில் நிலக்கீழ் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் தற்காலிகமாகவும் இந்த பகுதியில் குப்பைகளை கொட்ட முடியாது எனவும் கலாநிதி AK கருணாரத்ன கூறியுள்ளார். எவ்விதமான பொறியியல் முறையிலும் இதற்கான தீர்வை காண முடியாதுள்ளதாகவும் பேராதனை பல்கலைக்கழக நிபுணர் குழுவின் உறுப்பினர் கலாநிதி AK கருணாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மீத்தோட்டமுள்ள குப்பை மேட்டை புத்தளத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கலாநிதி ஜகத் முனசிங்க குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் சீமேந்து தொழிற்சாலைக்கு அருகில் காணப்படும் பாரிய குழிகளில் இந்த குப்பைகளை இடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் மீத்தோட்டமுள்ள பகுதியிலிருந்து புத்தளத்திற்கு குப்பைகளை அகற்றுவதற்கு குறைந்தது 1 வருடம் செல்லும் எனவும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கலாநிதி ஜகத் முனசிங்க தெரிவித்துள்ளார். ஓமந்தை கொம்பு வைத்த குளம் பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் விழுந்த 4 யானைகளில் 2 யானைகள் நேற்று இரவு மீட்கப்பட்டன. அதில் 2 யானைகளை மீட்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த யானைகள் நேற்று காலை குளத்தில் விழுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதில் 2 யானை குட்டிகளை வவுனியா போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து நேற்றிரவு மீட்டனர். இந்த நிலையில் மேலும் 2 யானைகளை மீட்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்ட போதும் அதில் ஒரு யானை இவ்வாறு உயிரிழந்தது. இந்த யானைகள் உயிரிழக்கும் காட்சிகள் நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவாகியது. பாடசாலை கல்வியை நிறைவு செய்து உயர்கல்வியை தொடர்ந்து பட்டம் பெற்று வெளியேறிய போதிலும் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே தொடரும் நிலையில் வடகிழக்கில் பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன. தமது எதிர்காலத்திற்கான பதில் என்ன என்ற கேள்விகளுடன் யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் 50வது நாளை எட்டியுள்ளது.
இன்றைக்கு 50வது நாளாக பட்டதாரிகளாகிய நாங்கள் நமது போராட்டத்தை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறோம். இன்று வரைக்கும் எந்த விதமான ஆக்கபூர்வமான ஒரு முடிவும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. இப்படி எத்தனை நாளைக்கு இந்த போராட்டம் தொடரப்போவதும் இல்லை. அன்றைக்கும் ஒரு பகுதியினர் கதைச்சினோம், எங்களை போராட்டம் தொடரத்தான் சொல்லியிருக்கணுமே தவிர அதுக்கான முடிவை விரைவில் தாரம் என்று எந்தவித பதிலும் சொல்ல இல்லை. ஆனால் இந்த 50 நாட்கள் போராட்டத்திலையும் பல வடிவங்களில் நமது போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றோம். ஆனால் அவ்வாறு சென்றும் நமக்கு அரசாங்க அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ வந்து செல்கின்றார்களோ அதுக்குரிய சரியான தீர்வை நமக்கு தரவில்லை. இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள பட்டதாரிகளின் போராட்டம் 47வது நாளாகவும் தொடர்கின்றது. பட்டதாரிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 47வது நாளாக தங்களது போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். இதுவரை காலமும் எந்தவித முடிவுகளும் அரசியல்வாதிகளிடம் கிடைக்கப்படவில்லை. எல்லா அரசியல்வாதிகளும் தங்களுடைய சுயலாபத்துக்காக சொகுசு வாகனங்களிலும் தங்களுடைய ஆடம்பரத்துக்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்களே ஒழிய பட்டதாரிகளுக்குரிய நிரந்தரமான ஒரு தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை. நாங்கள் விரைவாக அந்த தீர்வினை எதிர்பார்க்கிறோம். தங்கம் கடத்திய 3 பேர் கட்டுநாயக்க மற்றும் மும்பை சர்வதேச விமான நிலையங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 7 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கத்தை சட்டவிரோதமாக கொண்டு வந்த இலங்கையர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து வருகை தந்த சந்தேக நபரிடமிருந்து 10 கிலோகிராம் தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பிரதி சுங்க ஊடக பேச்சாளர் பராக்கிரம பஸ்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். உயர் தரத்திலான தங்கமே சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த தங்கத்தை இலங்கையூடாக இந்தியாவிற்கு கடத்துவதற்கு சந்தேக நபர் முயற்சித்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் இதற்கு முன்னரும் இவ்வாறான கடத்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு தண்டனை பெற்றவர் எனவும் பிரதி சுங்க ஊடக பேச்சாளர் பராக்கிரம பஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். 87 லட்சம் இந்திய ரூபாய் பெறுமதியான சுமார் 3 கிலோகிராம் தங்கத்தை கடத்திச் சென்ற 2 இலங்கையர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மலவாயிலில் சூட்சுமமான முறையில் சந்தேக நபர்கள் தங்கத்தை கடத்திச் சென்ற நிலையில் மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சந்தேக நபர்களிடம் கைப்பற்றப்பட்ட தங்கம் 87 லட்சம் இந்திய ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. புத்தளத்தைச் சேர்ந்த 2 பேரே கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் துபாயிலிருந்து மும்பை நோக்கி பயணித்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு சந்தேக நபரின் மலவாயிலிருந்து 1.5 கிலோகிராம் தங்கமும் மற்றைய சந்தேக நபரின் மலவாயிலிருந்து 1.3 கிலோகிராம் தங்கமும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களும் தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு பயணம் செய்து வந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மின்பரப்பாக்கி ஒன்று செயலிழந்துள்ளது. குறித்த மின்பரப்பாக்கியின் கொதிக்கல் நீர் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக மின்பரப்பாக்கி செயலிழந்துள்ளதாக மின்சக்தி மற்றும் மின் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக மின் விநியோகத்தை சீராக்குவதற்காக சில பகுதிகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். ரத்தினபுரி, மதுகம, கொஸ்கம மற்றும் பாண்டதுறை ஆகிய பகுதிகளில் கிரீட் உபமின் நிலையங்களினூடாக முன்னெடுக்கப்படும் மின்சார விநியோகமே துண்டிக்கப்பட்டதாக சுலக்ஷன ஜெயவர்தன தெரிவித்தார். எனினும் தற்போது மின்சார விநியோகம் வழமைக்கு திரும்பியுள்ளதாகவும் செயலிழந்துள்ள மின்பரப்பாக்கியில் திருத்தப் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மின்சக்தி மற்றும் மின் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். கிண்ணியா பைசர் நகர் பகுதியில் சட்டவிரோத மீன்பிடிக்க பயன்படுத்தப்படும் நைட்ரஜன் வெடிபொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 55 நைட்ரஜன் குச்சிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தலைநகரிலிருந்து சொந்த இடங்களுக்கு சென்ற மக்களின் நலன் கருதி இன்றும் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. தேவைகளுக்கு ஏற்ப பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துமாறு ஆலோசனை வழங்கியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் நடவடிக்கை பிரிவு தலைமை அத்தியட்சகர் PHRD சந்திரசிறி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பயணிகளின் நலன் கருதி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினூடாக விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் MBA ஏமச்சந்திர தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்று முதல் மேலதிக ரயில் சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி விசேட பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் விஜய சமரசிங்க தெரிவித்துள்ளார்.
தெற்கு அதிவேக வீதியில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நேற்றைய தினமே அதிகளவான வருமானம் கிடைத்துள்ளது. நேற்று மாத்திரம் 21.5 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தெற்கு அதிவேக வீதியின் நடவடிக்கை பிரிவின் பணிப்பாளர் ஓபநாயக்க தெரிவித்துள்ளார். 71,500 வாகனங்கள் நேற்றைய தினம் தெற்கு வீதியில் பயணித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி தொடக்கம் 16ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் தெற்கு அதிவேக வீதியில் 230 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.